ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் ஷார்ட்கட்கான தேர்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்க வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குதல் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரே ஒரு மாடல் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூட்ல வந்து ஒரே மாதிரியான வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ரூட்டுக்குள்ளார ஒரே மாதிரி நம்பர்ஸாக இருக்கும். அந்த ரூட்டோட கவுண்டிங் வந்து மாறலாம். 4, 3, 2 இந்த மாதிரி ரூட் போட்டிருக்காங்கல்ல, அந்த கவுண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் நமக்கு வந்து மாறலாம். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியும் 5, 3, 4 இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு மெயினான கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி அன்சோவான் அப்படின்ற மாதிரி, இதுக்கு பக்கத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எக்ஸெட்ரா அப்படின்ற மாதிரியோ இல்ல இன்ஃபினிட்டி அந்த அப்படின்ற மாதிரியோ எதுவுமே இல்லாம இந்த மாதிரி எம்டியா ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்து இதை சுருக்குக அப்படின்றத கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்ன்றத 2 ஸ்டெப் பண்றது மூலமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம எழுதிக்க போறோம். இந்த 2 அப்படின்றது வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்றத வந்து நீங்க யோசிக்க வேணாம். இந்த மாடல் சம்முக்கு வந்து இந்த 2 அப்படின்றது காமனா நம்ம வந்து எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இந்த ரூட்டுக்குள்ளார எத்தனை டைம்ஸ் வந்து 7 வந்திருக்கு, உங்களுக்கு 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 2க்கு பவர்ல 4 அப்படின்றத எழுதுங்க. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வந்து 4 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்றதுனால நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்றதுனால நமக்கு 16 ஆன்சர் வருது. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 7ன்ற நம்பர் ரூட்டுக்குள்ளார இருக்கு, அதை எழுதியாச்சு. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து அந்த 7க்கு அடுக்குல எழுதிக்கணும், பவர்ல எழுதிக்கணும். அந்த பவருக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வகுத்தல் சிம்பிள், அதாவது டிவைட்ல எழுத போறோம். இந்த டிவைட்ல எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல இருக்குல்ல இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த 16ல இருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பவர் 15 டிவைடட் பை 16 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இந்த 2 சம் கொடுத்துருக்கேன். அந்த 2 சம்மே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.